திதேஷ ஸ்ரீயம் ஆப்னோத்தி வாரணாத் ஆயுஷவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் காரணாத் காரிய சித்திக்ஷியாத் பஞ்சாங்க பலமுத்தமம். குருவே சரணம், குருவடி சரணம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். தினசரி காலையில் பஞ்சாங்கம் படிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? காலையில் எழுந்த உடனே தினமும் ஒரு நிமிஷம் செலவழித்து பஞ்சாங்கத்தை பாருங்கள். இது மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லிட்டு பெரியவங்க நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்தில் கூட இதை பற்றிய ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. அது என்னன்னா, திதேஷ ஸ்ரீயம் ஆப்னோத்தி வாரணாத் ஆயுஷவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் காரணாத் காரிய சித்திக்ஷியாத் பஞ்சாங்க பலமுத்தமம். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஒரு நாளின் திதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா செல்வ வளம் பெருகும். வாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாள் அல்லது கிழமை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆயுள் விருத்தியாகும். அன்றைய தினத்தின் நட்சத்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாவங்கள் நீங்கும். யோகத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நோய்கள் விலகும். இன்றைய நாளின் கரணத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம்னா காரிய சித்திகள் வெற்றி பெறும். அதனால் தினமும் வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண கேலண்டரை எடுத்து பாருங்கள். இது என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி என்ன திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நல்ல பழக்கத்திற்கு காஞ்சி மகா பெரிவாரும் முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு நிமிஷம் பஞ்சாங்கம் படிப்பது நாள் முழுவதும் நல்ல சிந்தனையுடன் அந்த நாளை தொடங்க உதவியாக இருக்கும். இப்படி தினசரி பஞ்சாங்கத்தை படிக்கிறத பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு பரிகாரமாக அமையும். வாழ்க வளமுடன். நன்றி.